முதல் கேள்வி, இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். இரண்டாவது கேள்வி, காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதை நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. மூன்றாவது கேள்வி, இந்த சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. நான்காவது கேள்வி, எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுதந்திரம் பெறுவது இந்திய தேசிய காங்கிரசின் நோக்கம் என அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1929 ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கு போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. ஸோ நம்மளுடைய சேனல்ல தலைவர்களின் வீர முழக்கங்கள் செப்பரேட்டா ஒரு வீடியோவா தொகுத்து கொடுத்துருக்கோம். அதற்கான லிங்கை நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறாவது கேள்வி, பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் லாலா லஜபதி ராய். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காவலர்கள் நடத்திய தடியடியால் தாக்கப்பட்டு இவர் உயிர் துறந்தார். லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணமான சம்பவம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம். ஏழாவது கேள்வி, இந்தியாவின் பிஸ்மார்க் என போற்றப்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார். எட்டாவது கேள்வி, சௌரி சௌரா சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1922. மிக முக்கியமான கேள்வி. இடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரா என்னும் இடம். ஒன்பதாவது கேள்வி, இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து, எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொள்வது என காந்தியடிகள் அறிவித்தார்? ஆன்சர் கல்கத்தா. இதுல பாத்தீங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொள்வது என அறிவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் காந்தியடிகள். ஆண்டு 1920 ஆண்டு. இந்த ஆண்டு மிக மிக முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 10வது கேள்வி, வேதங்களை நோக்கி செல் என்று முழக்கமிட்டவர் யார்? ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. மிக முக்கியமான கேள்வி இது. 11வது கேள்வி, எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை மக்கள் அரசுக்கு வரி செலுத்தக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் அகமதாபாத். ஆண்டு 1921. இதுதான் வரிகுடா இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ TNUSRB எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வரிகுடா இயக்கம் அதற்கான ஆண்டு என்ன அப்படின்னு சிம்பிளா கேட்பாங்க. இதே TNPSCல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தா கொஸ்டினை மேக் பண்ணிட்டு அதை பத்தின டீடைல்ஸ் கேட்பாங்க. இதுதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நீங்க ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 எக்ஸாமே நீங்க அட்டென்ட் பண்ணலாம். 12வது கேள்வி, நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தி வந்தவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் அன்னி பெசன்ட். பிரம்ம ஞான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக தொடங்கப்பட்ட செய்தித்தாள் தான் நியூ இந்தியா. இதனை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். 13வது கேள்வி, இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் படி என்ற நூலையும் இவர் எழுதியுள்ளார். 14வது கேள்வி, டிசம்பர் 31, 1929 ஆண்டு நள்ளிரவில் வந்தே பாரதம் என்ற பாடலுடன் எந்த நதிக்கரையில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் ராவி நதிக்கரை. ஆண்டு பாத்தீங்கன்னா 1929 டிசம்பர் 31. 15வது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆத்மராம் பாண்டுரங். ஆண்டு 1867 ஆண்டு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இடம் பாத்தீங்கன்னா மும்பை. 16வது கேள்வி, சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1930 ஆண்டு. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத்தில் உள்ள தண்டி வரைக்கும் இந்த சத்தியாகிரகம் நடைபெற்றது. அடுத்து, சுத்தி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் தயானந்த சரஸ்வதி.
மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்தில் சேர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் சுத்தி இயக்கம். 18வது கேள்வி, தமிழகத்தில் யாருடைய தலைமையில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கடற்கரை வரை உப்பு சத்தியாகிரகம் நடத்தப்பட்டது? இடம் ரொம்பவே முக்கியம். திருச்சி டு தஞ்சாவூர் கடற்கரை. ஆன்சர் ராஜாஜி. 19வது கேள்வி, இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் சர் சையது அகமது கான். 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஆன்சர் முதல் வட்டமேசை மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. இந்த கூற்று தான் தவறானது. சரியானது, முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. ஆண்டு 1930. காங்கிரஸ் கட்சி இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் இந்த மாநாடு தோல்வியில் முடிந்தது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 21வது கேள்வி, சத்ய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஜோதிபாய் பூலே. ஆண்டு 1873. நிறுவியவர் மற்றும் ஆண்டு இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 22வது கேள்வி, அலிகார் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் சர் சையது அகமது கான். நவீன கல்வியையும் சமூக சீர்திருத்தங்களையும் முஸ்லிம்களுக்கு இடையே பரப்புவதற்காக அமைக்கப்பட்ட முதல் இயக்கம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அலிகார் இயக்கம். 23வது கேள்வி, பூனா உடன்படிக்கை அம்பேத்கர் மற்றும் யாருக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் மகாத்மா காந்தி. ஆண்டு 1932 ஆண்டு. பூனா உடன்படிக்கை 1932. அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்தி. 24வது கேள்வி, வள்ளலார் எந்த ஆண்டு சத்திய ஞான சபையை நிறுவினார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் 1972 ஆண்டு. 25வது கேள்வி, பஹேஷ்கிரித் ஹிதகரிணி என்ற சபையை நிறுவியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். ஆண்டு பாத்தீங்கன்னா 1924 ஆண்டு. ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுவும். 26வது கேள்வி, அம்பேத்கர் எந்த ஆண்டு பம்பாயில் மகத் பேரணிக்கு தலைமை தாங்கினார்? ஆன்சர் 1927 ஆண்டு மகத் பேரணி. 27வது கேள்வி, ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் பேலூர். ஆண்டு 1897 ஆண்டு இது நிறுவப்பட்டது. இடம் கொல்கத்தா. 28வது கேள்வி, தாசில் உத் ஹக்லக் என்ற தினசரி பத்திரிகையை நடத்தியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் சர் சையது அகமது கான். 29வது கேள்வி, தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஸ்ரீ நாராயண குரு. இந்த